எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கும் முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படும் வழக்கு. டிடிவி தினகரனின் வீட்டிற்கு வந்து நேரில் சம்மன் அளித்த டெல்லி போலீசார். தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற வாய்ப்பு. காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் கருத்து. மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுடனான விவசாயிகளின் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம். போராட்டத்தை 2 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக ஐயா கண்ணு அறிவிப்பு. பாருங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான இதுக்கு சீக்கிரமே கிடைக்கும்லாம் பேசினாரு. எங்களுக்கு இப்போதைக்கு பிரச்சனை இந்த கலந்தளிப்பு தான் பெரிய பிரச்சனை. அதுக்காக இனி தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் அதிமுக அம்மா அணி துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வீட்டிற்கு வந்த டெல்லி போலீசார் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் நேரில் ஆஜராக சம்மன் அளித்தார். டெல்லி காவல்துறையை சேர்ந்த உதவி ஆணையர் சஞ்சய், ஆய்வாளர் நரேந்திர சாகல் ஆகிய இருவரும் டெல்லியில் இருந்து விமானம் மூலம் நேற்றிரவு சென்னை வந்தனர். பின்னர் அடையாறில் உள்ள டிடிவி தினகரனின் வீட்டிற்கு சென்ற டெல்லி போலீசார் இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் வழங்கியதாக கூறப்படும் வழக்கில் நேரில் ஆஜராக கூறி சம்மனை வழங்கினார். நாளைக்குள் டெல்லி புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் தினகரன் ஆஜராக வேண்டும் என சம்மனில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே டெல்லி போலீசாரின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தினகரன் வீட்டின் முன் மயிலாப்பூரை சேர்ந்த ரவிச்சந்திரன் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடக்க வாய்ப்புள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மணிசங்கர் ஐயர் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுக ஆட்சி 4 ஆண்டுகள் தொடரும் என நினைத்ததாகவும், ஆனால் தற்போது அக்கட்சியில் குழப்பமான சூழல் நிலவுவதால் தமிழகத்திற்கு விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரும் என்றும் தெரிவித்தார். அடுத்த 4 ஆண்டு காலம் அவர்களால் தாங்க முடியுமா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குள்ளி. தாங்கிட்டாங்கனாக்க அதுதான் சட்ட அமைப்பின் அடிப்படையில் ஆட்சியை நடத்துறதுக்கு உரிமை. ஆனால் உள் சண்டை உள் வித்தியாசங்கள் ஆட்சியை நடத்த முடியாமல் ஒரு சூழ்நிலைக்கு வந்தார்களா, ஒரு கால் கவர்னர் ரூலை முதல்ல கொண்டு வந்துட்டு அதற்கு பிறகு மீண்டும் சட்டமன்ற தேர்தல் நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழக விவசாயிகள் தங்கள் போராட்டத்தை 2 நாட்களுக்கு ஒத்திவைக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழக விவசாயிகள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். விவசாயிகளின் கோரிக்கைகள் அனைத்தும் வேறொரு துறையின் கீழ் இருப்பதால் தம்மால் உறுதிமொழி அளிக்க முடியவில்லை என்ற போதிலும் முயன்ற உதவிகளை தொடர்ந்து செய்வதாக பொன் ராதாகிருஷ்ணன் உறுதி கூறினார். இதனையடுத்து பேசிய தேசிய தென்னக நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு, மத்திய அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தை திருப்தி அளிப்பதாக தெரிவித்தார். தங்கள் கோரிக்கை விஷயத்தில் மத்திய அரசின் உறுதிமொழியை பெற்றுத்தர அவகாசம் அளிக்கும் நோக்கில் 2 நாட்களுக்கு போராட்டம் நடத்தப்பட மாட்டாது என அவர் தெரிவித்தார். குறைந்தபட்சம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்குமாவது கைவிடுங்க. அதுக்குள்ளார நம்முடைய முயற்சியில் சில விஷயங்களை நம்ம மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அதிகமாக செய்ய முடியுமோ அது அவ்வளோ பண்ணுறேன் அப்படின்றது அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய போராளிகளோடும் கலந்து பேசிக்கிட்டு முடிவெடுக்கிறான்னு சொல்லிக்கிறாங்க. அதிமுக அம்மா அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் குழு இன்று அறிவிக்கப்படும் என ஓபிஎஸ் அணி அறிவித்துள்ளது. அதிமுகவில் இருந்து வி.கே. சசிகலாவின் குடும்பத்தினரை வெளியேற்ற வேண்டும் என ஓ. பன்னீர்செல்வம் நிபந்தனை விதித்திருந்த நிலையில் அவர்களை வெளியேற்றுவதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியை சேர்ந்த அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். இதனையடுத்து ஓ. பன்னீர்செல்வம் அணியும் முதலமைச்சர் பழனிசாமி தலைமையிலான அணியும் இணைவது குறித்த பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் தீவிரமடைந்துள்ளன. இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைக்கப்படும் என இரு தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தங்கள் தரப்பு குழுவில் இடம்பெற்றுள்ளவர்கள் குறித்த அறிவிப்பை இன்று வெளியிட உள்ளதாக ஓ. பன்னீர்செல்வம் அணியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். எங்க தர்ம யுத்தத்துக்கு முதல் ரவுண்ட் வெற்றி இது.
மற்ற அணியினருடன் அவங்க டீமோட உட்கார்ந்து பேசுவோம். மக்களுடைய எதிர்பார்ப்புகள் மற்றும் கட்சி தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பும் சார்ந்து இந்த பேச்சுவார்த்தை அமையும். அதுதான் அவங்க சொல்றாங்க. தெரியாதுமா, அண்ணன் கேள்வி தெரியாதுமா, நாளைக்கு சொல்லுவாங்க. அதிமுகவின் இரு அணிகள் இணைந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தொடர்வார் என்று மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுகவில் நிலவும் கருத்து வேறுபாடுகள் விரைவில் களையப்படும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எங்களுக்குள் எந்த பிளவும் கிடையாது. சில கருத்து வேறுபாடுகள் உண்டு. அந்த கருத்து வேறுபாடை களைவதற்காக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் குழு அமைத்திருக்கிறார். அவர் மற்றவர்களுடன் பேசி எவ்வாறு தன்னுடைய அந்த என்ன கருத்துக்கள் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் போக்கி ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான எல்லா ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் எடுத்துக்கொள்ளப்படும். எங்களுக்கெல்லாம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கமும் இந்த ஆட்சியும் தொடர வேண்டும். புரட்சித் தலைவி எம்ஜிஆர் அவர்கள் பாடுபட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற உருவாக்கினார்கள். இந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தலைமையிலே 1,50,00,000 தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கமாக மாறியிருக்கிறது. நீங்களுடைய பல சர்வேல பார்த்தீங்கன்னாக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வங்கியானது ஓட்டு வங்கியானது சுமார் 50% இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இப்போ ஒரு மக்கள் இன்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் புரட்சி எம்ஜிஆர் உருவாக்கிய இதற்கும் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சகாப்தத்தை அம்மாவுடைய சகாப்தத்தை எடுத்து செல்வது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒவ்வொருத்தரும் கடமை. அந்த கடமையை நாங்கள் சரியாக செய்வோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை எல்லாம் என்னென்ன புரட்சித் தலைவி அம்மா செய்தார்களோ அதை தொடர்ந்து செய்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் நீட் தேர்வு நடைபெறாது என தாம் நம்புவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் KV அன்பழகன் தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு அட்டவணை பட்டியலை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் KV அன்பழகன் நேற்று வெளியிட்டார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பட்டியலை வெளியிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது சென்னை, மதுரை காமராஜர் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகங்களுக்கு விரைவில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் ஜூன் 27ஆம் தேதி முதல் பொறியியல் தேர்வுக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்றும் அவர் கூறினார். 2017க்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க அறிவிக்கை செய்தித்தாள்களில் வெளியீடு செய்யும் நாள் 30/4/2017. இணையதளத்தில் விண்ணப்பம் பதிவு செய்ய தொடங்கும் நாள் 1/5/2017. மேல்நிலைப்பள்ளி தேர்வு முடிவுகள் வெளியிடும் நாள் 12/5/2017. இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாள் 31/5/2017. இணையதளத்தில் பதிவு செய்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 3/6/2017. வாய்ப்பு எண் வெளியீடு ரேண்டம் நம்பர் 20/6/2017. தரவரிசை பட்டியல் வெளியீடு 22/6/2017. கலந்தாய்வு தொடங்கும் நாள் 27/6/2017. கள்ளக்குறிச்சி அருகே பைக் மீது வைக்கோல் ஏற்றி சென்ற லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் சம்பவ இடத்திலேயே 3 குழந்தைகள் உள்பட 4 பேர் உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டம் பரிகம் கிராமத்தை சேர்ந்த சக்திவேல் தனது 2 குழந்தைகள் மற்றும் உறவினர் குழந்தையுடன் கோவிலுக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். தோப்பூர் பேருந்து நிறுத்தம் அருகே வந்தபோது வைக்கோல் ஏற்றிக்கொண்டு எதிரே வந்த லாரி எதிர்பாரா விதமாக பைக் மீது மோதியது. இதில் பைக்கில் சென்ற 3 குழந்தைகள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். கிருஷ்ணகிரி அருகே செம்மரக்கட்டைகளை கடத்திய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி வழியாக ஒசூருக்கு செம்மரம் கடத்துவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து கிருஷ்ணகிரி டோல்கேட் பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த லாரியை நிறுத்தி போலீசார் சோதனை செய்தனர். அதில் சுமார் 2 டன் எடை கொண்ட செம்மரக்கட்டைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து லாரியை பின்தொடர்ந்து வந்த காரையும் பிடித்து போலீசார் சோதனை செய்தனர். பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் ஆந்திர மாநிலம் திருப்பதி காட்டுப்பகுதியில் இருந்து செம்மரக்கட்டைகள் வெட்டி கடத்தப்பட்டு வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் செம்மரங்களை வெட்டி கடத்தி வந்த 4 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலையில் கடந்த 30 நாட்களாக வளர்ப்பு யானைகளுக்கு நடைபெற்று வந்த புத்துணர்வு முகாம் நிறைவடைந்தது.
தமிழகத்தில் உள்ள கோவில் யானைகளுக்கு ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் புத்துணர்வு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. இம்முகாமில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள வளர்ப்பு யானைகளும் பங்கேற்கும். கடந்த மாதம் 20ஆம் தேதி முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள வளர்ப்பு யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் தொடங்கியது. இதில் யானைகளுக்கு சத்தான உணவுகள் மற்றும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன. இந்நிலையில் புத்துணர்வு முகாம் நேற்று மாலை நிறைவடைந்தது. நிறைவு விழாவில் யானைகளுக்கு பல்வேறு சிறப்பு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. அரசு உத்தரவுப்படி வனத்துறையில் உள்ள வளர்ப்பு யானைகளுக்கு புத்துணர்வு முகாமானது தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட முகாமில் யானைகளுக்கு தேவையான சிறப்பு சத்து உணவுப் பொருட்கள், சத்துள்ள உணவுகள், அன்றாடமுள்ள உணவுப் பொருட்களை தவிர பாசிப்பயிறு பருப்பு, சத்து மருந்துகள், சத்து பவுடர்கள், அஸ்தசூரணம், லேகியம் அனைத்து வழங்கப்பட்டு வந்தன. மேலும் யானைகளுக்கு ஓய்வும் அளிக்கப்பட்டது. அவ்வப்போது சிறு சிறு பயிற்சிகள் வழங்கப்பட்டது. இன்றுடன் இந்த முகாமானது முடிவடைகிறது. வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள வீராங்குப்பத்தில் நடந்த எருதுவிடும் விழாவில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இவ்விழாவில் வேலூர், வாணியம்பாடி, ராமநாயக்கன் கோட்டை, லத்தேரி, திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, மிட்டாளம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. இதில் குறைந்த நேரத்தில் வேகமாக ஓடிய காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவை ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கண்டு களித்தனர். விழாவில் அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. திருவிடைமருதூர் அருகே டாஸ்மாக் கடை அமைக்க கோரி மது பிரியர்கள் தரையில் உருண்டு போராட்டம் நடத்தினர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே கருப்பூரில் மதுக்கடை திறக்கக்கூடாது என வலியுறுத்தி அப்பகுதி பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அதே பகுதியை சேர்ந்த சிலர் மதுக்கடையை திறக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக திருவிடைமருதூர் தாலுகா அலுவலகத்தில் இருதரப்பினர் இடையே சமரச பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போது மதுப்பிரியர்கள் சிலர் பெண்களை தவறாக பேசியதுடன் ரகளையில் ஈடுபட்டதால் பேச்சுவார்த்தை பாதியிலேயே கைவிடப்பட்டது. இதையடுத்து தாலுகா அலுவலகத்தின் வெளியே வந்த மதுப்பிரியர்கள் மதுக்கடை அமைக்க கோரி தரையில் உருண்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சொன்னாங்க, நீங்க இங்க வந்து போராட்டம் விடுங்க, நாங்க வந்து இது தாலுகா ஆபீஸுக்கு வாங்க, நாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னாங்க. நடத்தி நாங்க இங்க உடந்து உட்காந்துருக்கோம். தாசில்தார்ல இருந்து யாருமே டிஎஸ்பி யாருமே வரவே இல்லை. அங்கேருந்து பல பேர் கும்பலா வந்து பாட்டிலு அதெல்லாம் போட்டு உடைச்சு எங்க லேடிஸுக்கெல்லாம் எவ்வளவு பேருக்கு காயம் சார், ரத்தம் வந்துச்சு, ரத்தம் வந்துச்சு. அது ஆனா குடியிருப்பு பகுதி சார். அதை எப்படி வந்து டாஸ்மாக் கடையை கொடுத்தாங்க? எங்களை இங்க வர சொல்லி இதே மாதிரி அராஜகம் பண்றாங்க. 350 ரூபாயில பந்தூர்ல கடை இருந்தா நான் வந்து 100 ரூபாய் முடிச்சுட்டு போயிடுவேன். இன்னைக்கு நான் முட்டை ஓடி போறதுனால 150 ரூபா ஆகுது. 150 ரூபா ஆகுது. அது எல்லாமே எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா 200 ஆகுது. என் பொண்ணு என்னத்தை கொடுப்பேன்னா என்னத்தை கொடுப்பேன் சார்? விவசாய கடன் தள்ளுபடி செய்வது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிருஷ்ணகிரியில் 3வது நாளாக தொடர் முழக்க போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர். விவசாய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்வது, வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு 30,000 ரூபாய் நஷ்ட ஈடு வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிருஷ்ணகிரி புதிய பஸ் நிலையம் அருகே தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் தொடர் முழக்க போராட்டம் கடந்த 17ஆம் தேதி துவங்கியது. இந்த போராட்டத்தின் 3வது நாளான போது பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. போராட்டத்தின் போது அரை நிர்வாணத்துடன் விவசாயிகள் பங்கேற்றதுடன் சங்க ஊதியும் தங்கள் எதிர்ப்பினை தெரிவித்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த 7 மீனவர்களை ராமநாதபுரம் நீதிமன்றம் விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த 7 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தூத்துக்குடி அருகே இந்திய கடலோர காவல்படையினர் கடந்த 4ஆம் தேதி கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபர்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு ராமநாதபுரம் நீதிமன்ற நீதிபதி கண்ணன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது இலங்கை இந்திய அரசுகளின் நல்லெண்ண அடிப்படையில் 7 பேரையும் விடுவித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து இலங்கை தூதரகம் மூலம் 7 மீனவர்களையும் அவர்களது நாட்டுக்கு அனுப்ப உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாமக்கல் அருகே காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இளம்பெண் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். ராசிபுரம் அருகே உள்ள பிச்சம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயலட்சுமி. இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த விஜயபிரபுவும் கடந்த 4 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு இருதரப்பினர் வீட்டிலும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் கடந்த 13ஆம் தேதி விஜயபிரபுவுடன் வீட்டின் அருகே உள்ள தோட்டத்திற்கு சென்ற விஜயலட்சுமி பூச்சி மருந்தை குடித்தார். ஆனால் விஜயபிரபு அங்கிருந்து தப்பிவிட்டார்.
இதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த விஜயலட்சுமி உயிரிழந்தார். இதையறிந்த விஜயபிரபு விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்த புகாரின் பேரில் தற்கொலைக்கு தூண்டியதாக விஜயபிரபு மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். விருதுநகர் மாவட்டம் திருசுழி அருகே புதிதாக டாஸ்மாக் கடை அமைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். திருசுழி அருகே உள்ள பன்னிக்குண்டு பகுதியில் புதிதாக டாஸ்மாக் கடை அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு இப்பகுதி வாசிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் சாலையில் முட்களை போட்டு மறியல் போராட்டம் நடத்தினர். பின்னர் தகவலறிந்து வந்த போலீசார் மதுக்கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததால் மறியல் கைவிடப்பட்டது. செங்கம் அரசு மருத்துவமனையில் வெயிலின் தாக்கத்தால் உள்நோயாளி சுருண்டு விழுந்து பலியானார். செங்கம் அடுத்த முன்னூர் மங்கலம் பகுதியைச் சேர்ந்த ராமசாமி என்பவர் உடல்நிலை பாதிப்பால் செங்கம் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வந்தார். பணியில் இருந்த செவிலியர்கள் முறையாக கண்காணிக்காத காரணத்தினால் வெளிப்புறம் அமர்ந்திருந்த ராமசாமி வெயிலின் தாக்கத்தால் திடீரென சுருண்டு விழுந்து பலியானார். இதுகுறித்து சக நோயாளிகள் மருத்துவர்களிடம் தெரிவித்தும் அதுகுறித்து மருத்துவமனை ஊழியர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. மருத்துவமனை ஊழியர்கள் அலட்சியமே ராமசாமி மரணத்திற்கு காரணம் என அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி திருபுவனை அருகே தொழிலதிபரும் மாநில கபடி சங்க நிர்வாகியுமான வேலழகன் மர்ம நபர்களால் நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சின்னப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபரான வேலழகன் புதுச்சேரி மாநில கபடி சங்க நிர்வாகியாகவும் இருந்தார். சன்னியாசிக்குப்பம் எனும் பகுதியில் உள்ள தனது நிலத்தை பார்வையிடுவதற்காக நேற்று காரில் சென்றுள்ளார். நிலத்தை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் போது மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் வேலழகன் மீது நாட்டு வெடிகுண்டை வீசினர். இதில் சம்பவ இடத்திலேயே அவர் உடல் சிதறி பலியானார். இச்சம்பவம் குறித்து திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவு பெறுகிறது.